திருமதி பாக்கியம்மா இன்றைக்கு என்ன குறிப்பு வழங்க காத்துட்டு இருக்காங்க உங்களுக்காக நலவியல் குறிப்பு. வணக்கம் அன்பளே. இது நாகப்பழம், டிராகன் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. இந்த டிராகன் ஃப்ரூட்டு நம்மலாம் அதிகமாக சாப்பிட்றது பழக்கம் இல்லை என்றாலும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது சதை தான் 1 கிலோ கிட்ட வரைக்கும் வரும், இவ்வளோ பெருசாக வரும் பாருங்கள். இதில் வெள்ளை அப்புறம் சிகப்பு என்பது 2 இருக்குது. நான் வெட்டி பாருங்கள். இது வெள்ளை, இது சிகப்பு. ஆக இந்த 2மே ரொம்ப சத்து உள்ளது. வெள்ளையை விட சிவப்பு இன்னும் அதிகமான கலரேஷன் இருக்கிறதுனால இதில் ரொம்ப இரத்த விருத்திக்கு ரொம்ப சிறப்பானது. இந்த பழங்கள் எந்த பழங்களில் சின்ன விதைகள் நிறைய இருக்குதோ அந்த பழத்தில் அந்த விதைகள் உங்கள் விந்து உற்பத்தியை அதிகப்படுத்தும். ஸ்பெர்மட்டோசோன்னு சொல்லிட்டு ஸ்பெர்ம்ஸை அதிகப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி உள்ள மருந்துகள் நல்லது. இது ஒரு நோயாளி குழந்தை இல்லாத பாக்கியம் 4 வருஷமாக குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு மருந்து வேணும்னு சொன்னால் இந்த பழங்களை சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இது எப்போவுமே சின்னதுலேருந்தே சாப்பிட்டு வரும்போது அவங்களுடைய ஸ்பெர்ம்ஸ்லாம் ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கும், அவங்களுக்கு மலட்டுத்தன்மை தட்டாது என்பதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பழங்களை கடவுள் படைச்சிருக்காரு. இதை நீங்கள் சாப்பிட்டு பழகணும். இதில் இந்த பழம் இவ்வளோ திக்காக கொழுப்பாக இருக்குதுல்ல, ஆனால் இதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுடைய கொழுப்பு குறையும். கொழுப்பை கட் பண்ணுறதுக்குள்ள சக்தி இதுக்கு இருக்குதான். அதனால் இந்த தோல்லேருந்து ஒரு விதமான சத்து என்சைம் எடுத்து செய்து கெமிக்கல் ரீதியாக அவங்க உண்டாக்கி சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் இந்த பழங்களை தயவுசெய்து சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் உடம்பு தடியாக உள்ளவங்க, ஒபிசிட்டின்னு சொல்லிட்டு தடிச்சிட்டே போகிறவங்க, சில பெண்களுக்கு மாதவிடாய் வராவிட்டால் தடிச்சிட்டு இருப்பாங்க. 25 வயசு தான் இருக்குங்க, அவங்கள பார்த்தா 3 பிள்ளை பெற்றவங்க மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு கல்யாண தடங்கள், மற்றபடி மனசு டிப்ரெஷன், வேதனை இதெல்லாம் இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் என்ன செய்யலாம்டா, இந்த மாதிரி பழங்களையே சாப்பிட்டு வாழுங்க. சோறு மற்றபடி எல்லா ஆகாரங்களையுமே மாவுச்சத்துள்ள ஆகாரங்களெல்லாம் விலக்கிக்கிட்டு இந்த மாதிரி பழத்தில் வாழ பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய உடம்பு குறையும். ஏனெண்டா நீங்கள் சாக்லேட் சாப்பிட்றவங்களா இருப்பீங்க, மஞ்சள் மீ சாப்பிடுவீங்க. மஞ்சள் மீயில் அதிகமான கொழுப்பு இருக்குது. நீங்கள் கடையில் போயிட்டு தயவுசெய்து வெள்ளை மீன் வாங்கி சாப்பிடுங்க. பீகூன் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ கொழுப்பு இல்லை. கொழுப்பையே சாப்பிட்டுட்டு கேட்பாங்க, எனக்கு தடியாக இருக்கிறேம்மா, நான் குறையணும், நான் பத்தியம் இருக்கிறோம், பட்டினி கிடைக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், ஆனால் சீஸ் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ சீஸ் சாப்பிட்டு வரவங்களுக்கு எப்படி இருக்கும் உடம்பு? பத்தியம் என்று சொன்னால் எல்லாம் உடம்பை கட்டுப்பாடாக வைக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் உடம்பு குறையணும்னு நினச்சா தான் நீங்கள் இதெல்லாம் கட்டுப்பாடாக இருக்கணும். தடியாக இருக்கிறவங்க கொஞ்சமாவது குறைஞ்சி வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கட்டுப்பாடு இருக்க முடியும்னு சொன்னால் தான் நம்மளும் மருந்து கொடுத்து உங்களை உதவி செய்யலாம். ஒரேடியாக இவ்வளோ தடியாக இருக்கிறவங்க என்னால் குறையவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன, நீங்கள் கட்டுப்பாடு இல்லாவிட்டால் நம்ம மருந்து கொடுத்து எந்த விதமான புண்ணியமும் படாது, நீங்கள் நோய்க்கு தான் ஆளாவீங்க என்று சொல்லி அன்போடு விடைபெறுகிறேன். வணக்கம்.